சொன்னாரு, கண்ட கண்ட வேலைக்கார கழுதைங்களுக்குலாம் இல்ல. யாருக்காரு தானே மொத்தத்துல சொன்னாரு. ஆமா, நீ பொம்பளை தானே? பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்குற? அது இல்லடி, கை குழந்தை மாதிரி தங்கச்சிக்காரி கொஞ்சுறா, அக்காக்காரி தாங்குறா. அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமை தாவுற? என்ன விடு, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காளையே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கியே, சொல்லி கொடு. ஓ, இந்த வேலைக்கார கழுதைக்கு கொழுப்ப பாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். காலையில தானே பார்த்தோம். ரொம்ப நீ வேலை செய்யற, எழுச்சு போயிருவேன். என்ன மச்சான் உனக்கு உள்ள கையெல்லாம் முடி? நீ ரொம்ப நாளா கொண்ட வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா அம்மா, அதான் வந்துட்டேன் வந்துட்டேன். எல்லாத்தையுமே போட்டுக்கோ. வேற நிறைய இருக்கு, நான் பார்க்க போறேன். என்னம்மா சொல்லுக்கா, நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா? நீ ஒண்ணுமே போட்டுக்காது, அதான் நல்லா இருக்கு. என்ன நீங்க குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு சொல்ற? ஒரு நிமிஷம் விடு. இது நல்லா அக்கா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வீட் அக்கா, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்க. நீ ஏன் மாத்தி விட்டுற? வாங்க போய் போச்சிக்கலாம். என்னடா அது, இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சான் மச்சான், கொண்டு கொண்டு இருக்குது. ஆமா, நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்க தானே வச்ச? ஆமா. எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல்னா பையில போட்டிருக்கோம். விட்டேனப்பா. அக்கா நந்தினி, ஏடி என்னடி இட்லியில நெய் ஊத்திக்குவா எண்ணெய் ஊத்திக்குவா? கேள்வியாமா, எது வேணும் அதை ஊத்தி. நீ என்ன ஊத்திக்கிட்ட? உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி, கட்டி மிளகாப்பொடி சாம்பார் நல்லா இருக்கு, நேரத்தோட சாப்பிடணும். என்ன தொட்டு வெரி குட். இது எத்தனா? பரவாயில்ல, ஓட்டி விடு. உடம்புலையா இருக்கல்ல, பழகிட்டா அப்படியே. அக்காக்காரி கல்யாணத்துக்கு நின்னா, அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. என் தம்பி ஒரு இழிச்சவாயன், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார, நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே? அதை விடு. என் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடுங்கிற? முண்டாம் முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துரு. ஏண்டி வேலைக்கார கழுதை, என்னையாடி திருடுங்கிற? பல்ல உடைப்பேன், நாக்க இருப்பேன். யார பாத்திரி திருடுங்கிற? என்ன சண்டை போடுறீங்க? என்ன பார்த்தா திருடுங்கிற? ஐயோ, இதை விட்டுட்டுலாம் நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீ இப்படி தப்பா யார் கொண்ட? இது அவ கொண்ட. என்ன மச்சான்? என்ன சொன்னா, நமக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்கு. இனிமே தேவையா? என்ன பண்ற, இத வச்சுக்க. என்ன அது? 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம். இந்த ரேடியோல சொல்றாங்களா? அதான் நீயே வச்சுக்க. சொன்னா என்னது, வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா. எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா, இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கிழந்தான் தெரியும் சார். சார், இந்த அநியாயத்தை பாத்தீங்களா சார்? அதை வாங்கி கொடுங்க சார். மறுபடியும் எங்க அக்கா இதை திருடுச்சா? ஆமா சார். அத்தை அத்தை எதை அத்தை? அதே எனக்கு புரியுது, வாய்ப்பு சொல்லி சொல்ல. அது இல்ல சார், இந்த எல்லா கடையிலையும் 4 நாளுக்கு 3 இருப்பாங்கல்ல அத்தை. ஆமா சார், எனக்கு ஒண்ணு வேணும்டா. கள்ள உருண்டு தானே? அது இல்ல சார், அது மட்டும் கைவசம் இருந்துச்சு. வாய்ப்பு சொல்ல, இது என்ன சஸ்பென்ஸ் சார்? நீரோட்டு சார், எடுத்து பயிர் வச்சு
பையில இருக்க நீரோட திருப்பி கொடுங்க, என்னால கேட்க முடியாதுடா, அது எங்க அக்கா. என் கிழவி உன்ன எதைத்தான் எடுக்கிறது ஒரு விவசாயே இல்லையா? அதையே எடுத்த எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கா? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குறேன். ஐயோ இதுவா? ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒண்ணும் வாங்கல, எங்க வீட்டுக்காரரு தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ கூடுண்ண, அது இல்லைன்னு அப்புறம் வம்பா போயிடும். கூட பிறந்த அக்கா தான் இருந்தாலும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாவி கஜானா சாவி எடுத்து பையில போட்டுக்கிட்டான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது அவன் பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல வேடிக்கை பாரு. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வா. எப்படியாவது இது அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே விடாதீங்க, நான் சேர்த்துறேன். இல்ல சொன்னா பின்னாடி வா. சொன்னா உனக்காக திருநெல்வேலியில இருந்து அல்வா வாங்கி வந்திருக்கேன். உங்க ஓடியா அல்வாவா? அங்கேயே வை, அப்புறமா எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு. தம்பி நீடா, நான் வந்து இந்த பாரிஸ் கார்ல போனேன். அங்க திருநெல்வேலி அல்வா உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். பாரிஸ் காரன் திருநெல்வேலி அல்வா. தம்பியா வேணாம், நீயே சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் தருவேன். கொஞ்சமா அல்வா நகருது. நெய் அதிகமா போட்டுருவான். நெய் அதிகமா இருந்தா வளவளன்னு இருக்கும். இல்ல இது வளவளன்னு தான் இருக்கு. கிள்ளி எடுக்கிறேன். நீ கிள்ளி எடு, நான் தள்ளி நிற்கிறேன். பீடா இன்னொரு 4 நல்ல பீடா போட, நல்லா செவக்கணும். நல்லா வெள்ளப்படியா பார்த்துப்படா, அப்பதான் பளிச்சுன்னு இருக்கும். சாரி ஜென்டில்மேன், கவனிக்காம துப்பிட்டேன். தெரியாம செஞ்சா கோச்சிக்க மாட்டீங்கன்னு சார் சொன்னாரே. நம்ம மூர்த்தி மாதிரி இல்ல? இந்த நிலைமையில நான் வீடா கிடப்ப போகணும். போனீங்க உங்க வாயில வெத்தலை போட்டு அனுப்போம். பேசாம வாங்க. போலாம் வா. அடிக்கிறா. என்னடா மூர்த்தி, ஏதாவது ஆக்சிடென்டா இல்ல அடியடி வாங்கிட்டு வந்தியா? அடி குடுத்துட்டு வரேன். இப்படியே ஆபீஸ் போற? இல்லையே, இப்படி போக போறேன். சாரி பையன். நான் நாயுடு. குட் மார்னிங் சார். என்ன அந்த மூர்த்தி பையன் உம்மை சால்வை வாங்கிட்டு போயிட்டானா? வாங்கிட்டு போற சார், புடிங்கிட்டே போயிட்டான். கீழ்த்தல மறைக்க சால்வை எடுத்து போட்டுட்டானா? பாருங்க வேடிக்கை. நடு ஹால்ல அத்தனை பேர் மத்தியிலே அவன் சால்வையை கைட்ட வச்சு கீழ்த்தல காட்டுறேன். எப்படியோ என் சால்வை கிடைச்சா சரி. கவலைப்படாத. ஆபீஸ் தானே வந்திருக்கேன், சொம்போட வந்திருக்கேன். வீட்லயே முடிச்சுட்டு வரக்கூடாது. சொம்பங்க வைக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மூர்த்தி தேவதாஸ் மாதிரி சால்வை எல்லாம் போட்டு? கொஞ்சம் குளிரு. சால்வை யாருது? எதுக்கு? கைட்ட வைக்கிறேன். அப்பா அர்ஜென்ட்டா பாம்பேக்கு ஒரு லெட்டர் எழுதிக்க. In continuation of our telephone conversation on the 31st February. மூர்த்தி இந்த கேஷ பத்திரமா சட்டப்பையில வச்சுக்க, போகும்போது ஏர் டிக்கெட் வாங்கணும். ஓகே சார். வச்சுக்க. பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல. In continuation of our telephone conversation on the 31st February. இந்த பாருப்பா,
இந்த பேப்பர் வெயிட் காத்துல பறக்குது. இத சட்டப்பையில வச்சுக்க. சட்டப்பையில. ஓகே சார். இதையும் பேன் பையில வச்சுக்கிட்டியா? பரவாயில்ல எழுதிக்க. இன் கண்டினியூவேஷன் ஆஃப் டெலிபோன் கான்வர்சேஷன் ஆன் தி 31st February. தப்பா இது நாயுடு சொம்ப போகும்போது வாங்கிக்கிறேங்கறார். இதையாவது சட்டப்பையில வச்சுக்கீங்க. இன்னும் முடியாதுப்பா. இவன் பேண்ட் முழுக்க பையாவே வச்சிருக்கான். முதலாளி அம்மா வணக்கம். ஏன்பா முதலாளி அம்மா வந்தா கும்பிடுறதுனா இல்லையா? வணக்கம். என்ன வெறுப்பா கும்பிடுற? வணக்கம். அது போதும். ஐயா வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியும் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால உன்னை வச்சு ஒரு 2வது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏயா எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல. வாஸ்தவம் தெரியவே தெரியாதே. தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணுருங்க, உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழுது பாப்பா என்ன பண்ற பாரு. உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூசணிக்கா மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வேறைய பப்பா நீ விடு அவரை. இந்த மாதிரி ஆள சும்மா விடக்கூடாது. பூசணிக்கா இல்லையா? இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மரியாதை கழுத வயசாச்சு. அறிவு வேண்டாம். இந்த பொண்ணு ரங்கத்தை அவமானப்படுத்தின இந்த பழச்சாலை. வாங்கம்மா, பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல. ஏறிட்டே போது பவர். இந்தாங்க புது கண்ணாடி போட்டுருங்க. ஃப்ரேம் வேற மாத்துறீங்களா? கண்டிப்பா ஃப்ரேம் புதுசா. அப்படியே வாங்கம்மா வாங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கான்பூர் ஃப்ரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கச்சிதமா இருக்கும். கண்ணை பாருங்க. நல்லா பாருங்க. இந்த காது பக்கம் பாருங்க. நல்லா பாருங்கம்மா. இப்ப பாரு. என்னம்மா என்ன என்னது? நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்க. குடிக்கவா? கேளுங்க, நானே கொண்டாரேன். என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல. இங்க இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் இந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படிடா எடுக்கிறது? ஒரு காரியம் செய். என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ. வருமா பாப்பா. இந்த ஃப்ரேமே போதுன்னு ஒத்துக்க. தன்னால வெளிய வந்துரும் கை. நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேம்க்கு பணம் கொடுத்தா போதும். Vijay's Terry trailer has crossed 5 million YouTube views and 2 lakh likes within a week of its release. Well, the trailer of the Atlee directed emotional cop flick is being unanimously praised by fans.